என்னடா ஸ்னோ எல்லாம் இருக்கும்னு பார்த்தா வலிஞ்சு போயிட்டு இருக்கு. வழுக்கிற வாட்டரியா இருக்கு. தெரியல, கம்மியா பெஞ்சதோ இன்னும். ஆசாசியா வந்தேன். நம்ம லேட்டா வந்தோம்ல, வேற நாளைக்கு வரலாம். அதான் பண்ணணும். வேற என்ன பண்ண? ரூம் போலாமா? டயர்டா இருக்கு. அவங்க வேற நம்ம கால் பண்ணி எதிர்பார்ப்பாங்க. ஆமாண்டா, நேற்றே அவட்ட பேசணும்னு நினைச்ச பேசல. இன்னைக்கு அது பேசணும். சரி போலாம். இங்கே வந்துருந்துச்சு. ஆமாயா, அது கூடவே இருக்குது. கடுப்பா இருக்குது. என்ன பண்றது? நான் தான் சொன்னேன், இருந்துதான் ஆகணும். அந்த வீட்டுக்கு போனோம்னா சொன்னேன். அந்த பல்ல வச்சு கொடுத்தது. 1.5 லட்சம் கொடுத்துட்டேன். புரிய கொடுத்த இல்லை சேர்க்க சொல்லி தனியாக கொடுக்க சொன்னேன். புரிய, அது கூட ரொம்ப கஷ்டம் வேண்டாம். உனக்கு எது காசு? அதுவும் அதுக்கு என்ன காசு தான்? அது போலல இல்லை பைத்தியக்காரி, அதுவே கட்டிட்டா. இல்லது. இங்க பார், அங்க என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கணும், புரியுதுல்ல? இதுதான் பெருசு. முதல்ல அந்த வீட்டுக்குள்ள நுழையணும். இந்த பையனை கட்டி கொடுக்கறதுனால இப்போது மனம் இல்லை. ஃபர்ஸ்ட் நுழையும். கொஞ்சம் கொஞ்சமாவது மனசை மாத்தணும், புரியுதுல்ல? புரியுதையா? வச்சு செஞ்சிட மாட்டேன். கடிச்சுக்கிற உள்ள நுழையிற வரைக்கும் அது போதும். அவங்க போய் பார்த்துக்கலாம். அவங்க டயர்டா இருக்கா? என்ன தூங்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. உயிரை வாங்கிட்டு இருக்கோம். உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே போய் தொலைட்டாங்கண்ணா. இல்லை கசிட்டு கொடுத்துக்க வேண்டியது. அப்படின்னு தொடர்ந்து கதை பேசி சாப்பிடுறது. உன்னை என்னடா டார்ச்சர் பண்ணோம்? அவள் எப்படி மாதிரி இருக்கணும்? என்னடா பண்ணு எயிட்டா பண்ணேன். என்ன கற்றுக் கொடுக்குறது ரெண்டு போல இருக்கு. வீட்டில் நுழையிறேன். அப்புறம் அடுத்த கதை நுழைச்சாகும். நாராஜ் எப்படி நான் விடுவேன்? இன்னொன்று இருக்கு உனக்கு. அவன் குழந்தை தூங்கிட்டே இருக்கா. மயக்கமா இருக்க போல. ஏதாவது மற்ற கதையெல்லாம் பார்க்கணும். படுறது தங்க நான் இருக்கேன். மதியமா ஸ்னோவா பார்த்துங்க அந்த இடமா? அதே இடம் இருக்கான அறிகுறி கூட காணும். இந்த இடத்துல கூட்டம். ஆனா அந்த ஸ்ட்ராங்கான பனியா கிடையாது. ஈஸியா மெல்ட் ஆயிடும். இருக்கு பாரு, இந்த வாட்டர்லாம் இருக்கும். ஓ, அதுக்கு டிரைவரை நீங்க கூப்பிட்டு வந்தாரா? பாத்தீங்களா இப்ப எப்படி இருக்கு பாருங்கன்னு காட்டினார். அதுதான் ரூம் போலாமா? அதுதான் பார்க்கலாம். ஓகே. ரூமுக்கு வந்தாச்சு. சரி வா, ட்ரெஸ் மாற்றி ட்ரெஸ் எடுப்போம். வீட்டுக்கு ஒரு ஃபோன்லாம் பண்ணிட்டு அப்புறம் சரி சரி வா. என்ன இருக்குல்ல? டெட் இருக்கா? அதெல்லாம் பார்க்கலாம். இப்படியே யோசிப்பா. அவ்வளோ கேரளா பார்க்கலாம். ஓகே. 4 நாள் எப்படி போச்சுட்டா தெரியல. நீ இப்படி என்ன ரூம்லயே அரைச்சி போடுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. என்ன சுத்தி பார்த்துட்டோம். ஆனா ஒரு நாள் நம்ம ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. மக்கள்லாம் இப்படி தோணும் நான் நினைக்கவே இல்லை. தோணும். அதுக்கு டைம் வரணும்ல. வர்றா என்ன பாடுறா? அப்புறம் பேக் டு ஒர்க் ஓட ஓடணும். இல்ல டாக்டர்ஸ் வேற என்ன பண்றது? ஓடிதான் ஆகணும். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுவோம், புரியுதா? கண்டிப்பா. ஓடுற ஏஜ் ஓடுவோம், அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். இப்பதான் ஓட முடியும், சுத்த முடியும். புரியுது. தூங்கலாமா? எல்லாமே என்ன என்ன இல்லையா? ரெண்டு இருக்கா? ம். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. ஒரு புறம் பார்க்காத மாதிரி இருக்கு. இன்னும் புதுசாக பார்க்குறது. ஓரள அப்படி. ஆமாம். சரி என்ன கல்யாணம் பண்ணி பண்ண நினைச்சேன். கல்யாணம் 3 வந்திருக்கேன். அப்படிதானே இருக்கு. உண்மையாதான் சொல்றேன். மக்கள் தான் உனக்கு பார்த்துக்கிறேன். பாத்துக்க. என்னம்மா ஊர்ல சுத்தி பாத்தீங்களா? சூப்பரா சுத்தி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பட் எல்லாமே சூப்பர். சில பேர் காத்து இந்த பக்கம் வீசுது. வாயாடி என்ன பூஜை போட போறீங்க? அதான். அப்படியா? என்னைக்கு? இன்னும் 3 நாள். அந்த அக்கறை அவளுக்கு எது? அதான் நான் கேட்போம். பூஜை என்ன ஏது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான். இப்போ ஒன்றும் கிடையாது. என்ன அந்த பெரிய மனுஷனுக்கு ஆய உடைச்சிருவேன். ஒரு தாத்தான் மட்டும் மரியாதைலாம் என்ன கிழவன் நான் கேட்டா? இல்ல அந்த ஆள் சொன்னா பெரிய மனுஷருன்னு மரியாதை தானே சொன்னேன். வாயே போடுற பாரு. என்ன அவர் அப்படிதான் ரவிப்பா. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. என்ன எல்லாத்தையும் மாதிரி கட்டிட்டு இருக்க? உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னாச்சு? அண்ணகிட்ட சொல்லி நடக்காம இருக்குமா? ஆனந்த அவசியத்தை அவசியத்துக்குள்ள போயிட்டீங்க. அந்த அவசியம் அடுத்தவங்க தெரியும் தவிர அடுத்தவன். ஆமாண்டா ஆமா. ஷட்டப். நீங்க சொல்லுங்க. பத்தி ஷட்டப்பா. ஏய் மன்னிப்புகள் அவகிட்ட. இல்லத்த விடுங்கத்த, அந்த வாய் எப்படி குறைக்கணும்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன். பார்த்தோம் அந்த வாய் எடுக்கிறதுக்கு தெரியாதா என்ன? நான் உண்மையை சொன்னேன். சரி வாய் கொஞ்சம் வாயாட கண்ட்ரோல் பண்ணிட்டு வரலாம். இதுக்கப்புறம் இந்த மனுஷனை பார்த்து மாட்டி விட்டுருவாரு. தெரியுதா? ஒன்றும் சொல்லலை. முடித்ததுனால அப்படி பண்ண அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. யாரு? அப்பாவும் பொண்ணு. உண்மையாவா?
எந்த ஹாஸ்பிட்டலு? அதான் அந்த மூணாத்தூர்ல. அவனா? ஏன் மணிமா என்னடாச்சு? என்ன செய்வானு? புது ரியலா இருக்காது. உள்ள ட்ரை பண்ணி பாரு. நமக்கு ஒரு ஆதாரமா கலெக்ட் பண்ணி வைங்க. ஆனா இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். ஆனா தேவைப்படும் போது பண்ணிக்கலாம். எப்படியாவது ட்ரை பண்ணுங்களேன். கலெக்ட் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க அதை வச்சு ட்ராமா போடுறாங்கன்னு பார்க்கணும். போடுவாங்க. நம்ம சேர்த்துக்கிட்டே வருவோம். நான் சொன்னேன்ல, அதெல்லாம் அப்படி அப்படியே பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் விசாரிச்சு வாங்குனீங்கல்ல, வந்துட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க. அடுத்த கடை அடுத்தது பார்த்துக்கலாம். சரி சரி. என்ன வந்தது, என்ன ஏதுன்னு கேட்போம். தங்கச்சி ரொம்ப அக்கறையா கேட்ட. இல்லை எங்களுக்கு புரியல. எங்களை வர சொல்லிட்டு நீங்க ஹாஸ்பிட்டலே கெதின்னு இருந்தா அப்புறம் நாங்க எதுக்கு? ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு தெம்பா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட பொண்ணே இல்லைன்னா சாரி ரவிப்பா, ஒரு முக்கியமான சர்ஜரியா தான். ஆபரேஷன் ஓடுவியாடி நீ? விழுப்படாதீங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அங்கே சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் மேடம் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இப்படி பண்றீங்க? அப்படிலாம் விளையாடாதீங்க. உங்ககிட்ட விளையாட்ட சொல்ல நடத்திட்டு இன்னைக்கு பார்த்தா மட்டும் போதும். மம்மி, உன் தலை எல்லா சர்ஜரியும் கட்டுவாங்க, நீ அப்படி கட்டிட்டு இருப்பியா? எக்ஸ்பீரியன்ஸ் தானே. போதும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ். 5 வருஷமா நீ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்ட போதும். இல்லப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு திறக்கிற வரைக்கும் தான். ஹாஸ்பிட்டல் திறக்கிற வரைக்கும் தானே. இப்போ ஆரம்பிக்க போகிற கிளினிக்கை பற்றி பேசிட்டு இருக்கேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் சொல்ல நான் செஞ்சிருவேன். போட்டிங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. என்ன எல்லாம் மட்டும் எனக்கு ஆர்கிட்டு போகுது. அவள்கிட்ட பேசிட்டான் போல. அதான் இப்போ ஏன் அவளை திட்டுற? டே நைட்டு தேவையாப்பா இது? நல்லா இருக்கு உடம்பா இது? யார் என்ன சொன்னாலும் நோ சொல்ல மாட்டாங்க. சரி பார்த்துட்டு வர வேண்டியது. அடுத்த டியூட்டி டாக்டர் தானே பார்க்கணும். நீ தானே பண்ண, நீயே இருமானா அப்படி இருந்துருவாங்க. சரிதானே தங்கம், நீ பண்றது தப்பு தானே. சர்ஜரி எந்த டாக்டர் சர்ஜரி பண்ணுவாங்க கரெக்டாக எனக்கு தெரியல. கும்பிட கூட அதை பண்ண மாட்டான். டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கைட் பண்ண வருவாங்க. மேஜர் சிவியர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. மற்ற வேலையெல்லாம் அவங்க இருக்க பார்த்துப்பாங்க. மொத்தம் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மொத்தமா பண்ணிட்டு வருது. கூட வேலை வாங்குறது இல்ல. வாய் உடைச்சிருவேன். அம்மா உடம்புக்கு எடுத்துக்கிட்டு சிக்கா போ. நேத்துல கோச்சிட்டு எனக்கு திட்டுறல. அது வேற இது வேற. காலையில் ஒன்று. சரி 6 o'clock தான் டியூட்டி. 4 o'clock மேடமே போனீங்க. அது சீஃப் டாக்டர் ஃபோன் எடுக்கலையா, ஒரு மைனர் சர்ஜரி. யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு ரிசர்ச் கஷ்டம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதி கோர்ஸ் முடிகிற வரைக்கும் மட்டும் தான் நீ அங்கே இருக்க. இந்த மாதிரி வேண்டாம். நோ சொல்ல வராது, புரியுதா? ஆனா என்கிட்ட மட்டும் எல்லாத்துக்கும் நோ வரும். அங்க ஒரு நோ வராது. சொல்றது ரொம்ப பேசலாம். இன்னும் தேவையில்லை. இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் கட்ட காசு இருக்குப்பா. ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம். சில ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸ் வர வைக்க வேண்டியிருக்கு. கார்டியோக்கு நிறைய வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் அல்ட்ராசவுண்ட், கைனகாலஜிஸ்ட்டுக்கு, நியூராலஜிஸ்ட்டு என்ன முதல்ல மெயினாக அதில் இருக்காங்கல்ல. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் காசு பத்தாதுப்பா. ஸோ நான் அதுக்கு மட்டும் லோன் போடுற மாதிரி இருக்கு. கட்டணா பெர்மிஷன் வாங்கினமே. எல்லாம் அப்ரூவல் ப்ராசஸ் சைடில் போயிட்டு தாப்பா இருக்கு. நம்ம கட்டுறமோ இல்லையோ அதை வாங்கி வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. நான் அதை போட்டுறேன். அதனால் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 90% கவர் ஆயிடுச்சு. நம்ம 70% கவர் ஆனாலே கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாதி பில்டிங் அந்த மாதிரி ப்ராசஸ் தான். மீதி சைன்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. நான் லோனில் போகக்கூடாது. அதான் அவங்க வேணும். அதுக்கு யார் பார்த்தோம். சரி ஃபாரின் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வரணும்னா எவ்வளோ செலவாகும்? அது எப்படி கோர்ஸில் போகும் இல்லைமாம்மா? நம்ம கையில் ஒரு 10 தேவைப்படாது. ஏன் அவ்வளோ? பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போது கார்டியோக்கு எத்தனை பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. அதுதான் நியூராலஜி, நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. கைனோ ஜென்ரலாக வாங்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுவுமே நான் லோக்கல் பிராண்டாக அப்படி வாங்க விரும்பல. பல நாள் உழைக்க வேண்டியது, ரிசல்ட் நல்லா வர வேண்டியது, சர்வீஸ் மந்த் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி பார்த்து தான் பண்ணுறேன். இங்கேயும் அவங்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. சரிப்பா, இப்போ கார் வாங்க வேண்டிய காசு இருக்குல்ல, அது என்கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் ஜுவல் வேணால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்லை உனக்கு போகணும் நிறைய அப்புறமா நம்ம வீட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வேண்டாம் சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாமாம்மா, நான் லோன் போட்டுக்கிறேன். லோனும் வேண்டாம், விருப்பிட்டாதீங்க. என் பேச்சு கேட்கல, அப்போ நானும் பேச்சு கேட்க மாட்டேன். இந்த ஆர்குமெண்ட் அவசியமா? சரி ஒரே நாள் எடுத்தால் கொத்தமல்லி இருக்க முடியாது. யோசிக்க லைட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வெளியே வந்துருக்கு யோசிப்போம். டைம் கொடு. நோ சொல்லலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நானே அப்போ நிற்க மாட்டேன். எப்படி சொல்ல பாரு. வீட ஒரு சான்ஸ் கொடு, நான் கேட்கணும்ல. இதான் லாஸ்ட் வார்னிங். 6 மணிக்கு அவர் சர்ஜரினா போட்டோம். அதுக்கப்புறம் வேலை பார்க்கறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லிட்டல. சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் இதெல்லாம் சொல்ல முடியாது. எப்போ எழுத போகிறேன்? நெக்ஸ்ட் வீக். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஓகே 10 நாள் தரேன். இந்த 10 நாள் வருஷத்துக்கு இருந்துக்கோ. இப்போ வேணா போ, எப்போ வேணா வந்துக்கோ. எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க.
உன் டிகிரி வந்துடும்ல. வந்துடும். அதுக்கு மறுநாள்ல இருந்து நீ இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே டி. இங்க பாருங்க, நீங்க லோன் போறத நானும் ஒத்துக்க மாட்டேன். கடன் தானே, நகையை வைங்க, நீங்க நிம்மட்டிக்கோங்க, அவ்வளவுதான். ஆமாம்மா, அது நான் வாங்க நீங்க தான் செய்ய போறீங்க, புரியுதா? லோன்னா எவ்வளவு வட்டி, அதுக்கு நம்ம நகையை வச்சு மீட்டுக்கிறது பெரிய விஷயம், அவ்வளவுதான். சிம்பிளா பண்ணுங்க, வேணா நான் அதை 3 கோடி ரூபாய் கொடுக்கல. நீங்க நகையே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவ எங்க நகை போட்டு தெரிய போறான். அதானே, நீ 2 பேர்கிட்ட வந்து நகையை வாங்குற வைக்கிற, அவ்வளவுதான். லோனுக்குலாம் போகாது, எங்ககிட்ட காசு தான் வாங்க மாட்டேன், நகையாவது வாங்கு, நானும் நகை தரேன், புரியுதா? உனக்கு எங்கேயோ வாங்கி அடைக்க தானே போற, அதே இதை கொஞ்சம் கொஞ்சமா மூட்டுடு, அவ்வளவுதான். ஸோ இதுக்கு பெரிய வட்டி இருக்காதுல்ல எனக்கு, அவ்வளவுதான். எதுக்கு லோன்லாம் போய்க்கிட்டு? பிடிவாதம் தான். ஆமா, சரி, பூஜை போடுறது கையெல்லாம் வர சொல்லியாச்சு. அதெல்லாம் கூப்பிட்டு போலியா? யார்கிட்ட தப்பு போகிறோம்? நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்கா? லாவண்யா அவங்க ஃபேமிலி, பிரவீன் பிரகதி அவங்க ஃபேமிலி, அத்தை அவங்கள சித்தி, அப்படி அப்படி தானே. வேற யாரு? ஓய், என்ன பேசுனீங்க உங்க மாமா கிட்ட? கொஞ்சம் பேசினேன், அத்தான் தான் மீறி பேசினாரு. என்னப்பா எல்லாம் இங்கே இருப்போமா, அவர் மட்டும். அதான் அவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணேன், ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் பண்ணுறோம் வாங்கன்னு. அவரே போட்டேன் அப்படி சொன்னார். அவர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுங்க, ஆளை வச்சு பேசிக்கலாம்னு சொன்னேன். அங்கிள் சொன்னார், அதனால எல்லாம் பார்த்துக்கலாம். சுஷில் அப்ரூவ் ஆகிடும் அங்கிள். மேக்ஸிமம் 1 மாசத்துல வந்துடுவாங்க. இங்க வந்துருவாங்களாங்க? ஆமாம் ஆமாம், பசங்க வந்துடுவாங்க. ஒருவ கண் கண்ணா துடைச்சு அடிச்சுங்க. பார்க்க வேண்டாவா? அதெல்லாம் பேசிக்கிட்டு எடுத்துட்டாங்களே. என்ன சொல்ற? இன்னத்து வீட்டில் பின்னாடி அந்த 2 இருக்க 2 வீட்டில் இவங்க 2 பேருக்கு தான் பேசிக்கிட்டாங்க. அதனால வாடகை வீட்டில் க்ளீன் பண்ணி சின்ன அப்படியே வச்சிருக்கே. இப்போ இது கல்யாணம் முடிஞ்சிட்டு பெயிண்ட் அடிச்சதுனால அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. இவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே பால் காசிக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு பேசி வச்சுட்டாங்க. ஆமாம், அதனால அப்பார்ட்மெண்ட் ரைட் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனா பண்ணுங்க, இப்போதைக்கு வீடு இருக்கு, இருங்கன்னு சொல்லி வச்சிருக்கு. சரி சரி, அது கோட்ரஸ் தரப்பா 2 பேரும் இருக்கிறது பிரச்சனை இல்லை. இங்கேயே கோட்ரஸ் தருவாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அது எல்லாத்துக்கும் டொக்கில் போடுவான், நீங்கள் எங்கேயும் ஃபேமிலியோட இருங்கன்னு சொல்லிட்டேன். வேணும்னா இங்கே கூட இருக்கலாமேடா, இப்படிப்பா செட் ஆகும். வீட்டில் யார் ரூம் யூஸ் ஆகுது? அத்தை மட்டும்தான். அதுவும் அத்தைக்கு ஹாலில் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு தான் போகிறா. அதுக்கப்புறம் மேலே திவ்யாங்க ரூம் தானே, அதை மட்டும் விட்டுடலாம். அங்கே ஒருத்தர் இருந்துக்கிட்டோம். இங்கே உங்கள் ஜானு அத்தை வீடு இருக்குல்ல, அங்கே ஒருத்தர் இருந்துக்கிட்டோம். ஜானு அத்தை இங்கே வந்துட்டோம். இங்கே தான் இருக்கே நமக்கு 8 ரூம். அப்புறம் என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. வேண்டாம் வேண்டாம், உடனே ஒரு கிட்ட வேண்டாம், ஒரு தள்ளி இருக்கட்டும். என்னம்மா சொல்கிறீங்க? அங்கிருந்து வந்து டக்கு நீங்க சேர்த்தா வச்சுக்கைய, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்கிருந்து வந்தாங்கல்ல, அங்க இருக்கட்டும், அங்க பழகட்டும், செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம். சரிம்மா, ஏதோ சொல்கிறீங்க, பார்த்து பண்ணுங்க. ஆகல அது போதும். சரிம்மா, போய் வேண்டாம், அது ஃபுல்லாக திட்டினீங்கல்ல. திட்டுறது உனக்கு கண்டிக்கிறதுக்குலாம் ரொம்ப பண்ணீங்க. ஆமாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்காதான். இப்போ வந்து நீ என்ன பார்த்து பேசினால பார்த்தியா? அண்ணா வந்து எப்படி இருக்க, என்ன ஏது எதுவும் கேட்கறது இல்லை. ஆமா, ஊருக்கு போயிட்டு ஏன்டா அப்படி கொஞ்சம் கொலாவி பேசினாங்க கேட்கறதுக்கு. நீ மட்டும் வந்து சொல்ல விசாரிச்சிக்க. டெய்லி மெசேஜ் பண்ணாங்க, சேட் பண்ணாங்க, வீடியோ கால் பண்ணாங்க. யாருக்கு நம்ம மேல அக்கறை இருக்கோ அவங்ககிட்ட பேச முடியும். பாவி கூட 2 இதில் எப்போ பண்ண? நீ உன் ஃப்ரெண்டுக்கு பண்ணும்போது நான் எல்லாத்துக்கும் பண்ண மாட்டேனா? இல்லை குடும்பட்டா இது. சரிடா, சாரி. பையில போடுங்க சாரி தூக்கி. இப்போ என்ன 3 நாள் பூஜை, அம்மா அதுக்கப்புறம் நான் கிளினிக் போகலாம். உலானே, என்ன பேர் வச்சிருக்கா? சொல்ல மாட்டேன்னு. கொடுத்துட்டியா? ஆ, அதெல்லாம் கொடுத்தாச்சு. என்னோட பேர் வைக்கிறா? மட்டும் சொல்லிட்டு என்ன? அதானே, நீங்க இப்ப சொன்னீங்களா இல்ல? சொன்னதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். முடியாது முடியாது. அப்ப என்னால முடியாது. கண்டிச்சக்காரா சரி, என்ன பாக்குறேன்னா பாருடா, என்ன வெள்ளம் வரப்போதும். பேச கொடுத்துட்டு தூக்கிடலாம். கேரளாவும் எக்ஸ்ட்ரா அடிஷனல் தானே. சொல்றல, அது ஒரு வருஷம் 2 வருஷத்துலாம் வரக்கூடாது. கேரளாவை ஆட் ஆன் பண்ணு, அந்த ஆளோட இதை ஸ்ட்ராங் பண்ணு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் விசாரிக்கிறல்ல, இதையும் சேரு. நல்ல ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லைல்ல, சரி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு வா. அப்புறம் நான் சொன்னேன்ல, முக்கியம். புரியுது. அவங்க தப்பா நினைக்க போறோம். இன்னைக்கு மாதிரி தப்பா நினைக்க மாட்டேன், நீ பயப்படாத. அதனால அதெல்லாம் மறக்காம வச்சுக்கோ. இன்னைக்குன்னா பிரச்சனை வெடிக்கும் போது மொத்தமா தூக்கிடும். அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே கூடாது. குடும்பமா ஜெயிலே கழித்து மாட்டோம். சரி, பண்ணிக்கலாம். அது போதும். சரி, பார்த்தெல்லாம் பண்ணுவோம். இப்போ சொல்லிடுங்க, என் மாமா கிட்ட ஃபோன் பண்ணிடு. டாடி நீங்க பண்ணிடுவாப்ல, நான் பண்ணிடுறேன். பேரும் கூப்பிடுங்க, ஏன்னா நீ ஆரம்பிக்கிறீங்கல்ல. சரி டாடி, புரிஞ்சது. கரெக்டா கூப்பிட்டுடுறேன். அது போதும். ரூல்ஸ் போடுறாரு. ரூல்ஸ்ல தான் மனுஷன் வாழுதே. எல்லாம் உண்மையா சமாளிக்கணும்ல. இருந்துச்சு என்ன?
ஒரு டியூட்டி முடிச்சுதா? ஃபியூச்சர்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய மாட்டீங்க. நான் இங்க செய்யணும். நீ தான் பேசணும். ஒத்துக்க மாட்டாரு. அங்க இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல. என் வீட்டுல டியூட்டி கிடையாது, தெரியும்ல. புரியல. உன்னை செலக்ட் பண்ண மாதிரி எங்கெல்லாம் செலக்ட் பண்ணல. என்ன சொல்ற? ஆமா மேடம், நீங்க தான் இங்க டாக்டர், நாங்க இல்ல. டிகிரியை முடிச்சுட்டு வாங்கிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். என்ன சொல்ற? ஆமா, ரவிக்கு கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு. நீங்க 2 பேருக்கு இல்ல. அப்படியா? கேட்கவா? வேண்டாம் வேண்டாம், அதை கிளினிக்ல வேலை செய்யணுமே. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அங்கே தானே, அப்புறம் என்ன? அப்படி வாங்கி என்ன பண்ண போறோம்? அப்படி சொல்றியோ? ஆமா. ஓகே ஓகே. என்ன உங்க அண்ணா கூட ரொம்ப நேரம் பேசல போல? எல்லாம் அந்த பக்கிங்க பத்தி விசாரிக்க சொன்னேன். அதான் சொன்னாரு. அதுங்க இப்ப என்ன பண்ண போதும்? வருங்கன்ற டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுங்க. எப்படியும் எனக்கு அங்க ஒரு பஞ்சாயத்து இருக்கும். உனக்கு ஒரு தலைவலி இருக்கு. லேட்டா போறேனே, அதுலயே தெரிஞ்சுக்க வேணாம். உட்காந்துட்டு இருக்க. ஆமா, அங்க போனா கடுப்பு. இவரு வேற ஊந்து விடுறோன்னு வச்சிருப்பாரு. நான் உங்களை இருன்னும் சொல்ல முடியாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் மம்மி பிரச்சனை பண்ணுவாங்க, ஒரு பக்கம் மாமி பிரச்சனை பண்ணுவாங்க, ஒரு பக்கம் இவர் பிரச்சனை பண்ணுவாரு. சவா முடியலடி என்னால. இல்லா, என்னை யாருக்கா தத்து கொடுத்துருங்க பேசாம. வீட்டுக்கு வந்துடுறியா? ஷிஃப்ட் ஆயிக்கலாமா? ஷிஃப்டாலும் உன் புருஷன் விட மாட்டாரு. அங்க வந்ததுல என்ன நிலையில நிப்பாரு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதுங்களை பழி வாங்குறேன்ட்டு என்ன பண்ணுவாருன்னு நினைச்சா அதை விட பயமா இருக்கு. சரி, இவங்க இல்லாம பிரச்சனை பெருசாக போகுது. அவங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணுவாங்க, கதர்வாக்கு இருக்க சொல்லி பெர்மிஷன் கொடுன்னுவாங்க. இவர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான்னுவாரு. எனக்கு என்ன பண்ணுவோம்? அவங்களே மங்க மாண்டு ஒரு பிரச்சனை முடியட்டோன்னு வெயிட் பண்றேன். முடியாது, வேணா பாரு. வாய் வைக்காத. சொல்றதா சொல்லிட்டேன். புரிஞ்சது, டாட்டை போடுறேன். ஃபேமிலி காட்ட வர சொல்லு. அந்த அண்ணாக்கு கால் போடுறேன். 2 பேர் நம்பர் இருக்கு. அவங்க 2 பேர் இல்லைன்னா வாட்ச்மேன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி ஸ்டாண்ட்ல இருந்து விளாண்டு சொல்லலாம். சரி சரி. நீ வண்டி எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா, நான் விட்டுவா. தேடி பேர் அனுப்பவே மாட்டாரு. ஏதோ ஆட்டோல வர்றதுனால விட்டுறாரு. இல்லைன்னா இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரு. பாவம், வேண்டாம் விடு. சரி சரி, சின்ன அப்புறம் ஃபோன் பண்ண. பண்றேன். என்னடா என்ன திருத்தல முடிச்சிட்டு இருக்கா? இந்த டைம்க்கு வந்திருக்கா? இந்த தங்கச்சி இல்லாத நான் வந்தேன். தங்கச்சி இல்லைன்னு வந்தியா? ஏன்? சில பல சம்பவம் நடக்கும்ல. என்னடா பொடி வச்சு பேசுற? நான் உண்மையை சொல்றேன், நடக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. என் ஊருக்கு தின்ற இதெல்லாம் சிறப்பாவே இருக்குதா, அப்படிதான் சொல்றேன். அப்ப ஆண்டவே நிச்சயமாக. இவங்க எதுக்கு கூட்டிட்டு வர? ஊர்ல ஏதாவது இருக்கோ, எடுத்துட்டு போய் வராங்களோ என்னவோண்ணா. இங்க இருக்க இந்த பொருள் அவங்க சொந்தம் இருந்து சொல்லியாச்சு. இது எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் எந்த உரிமையில வந்து எடுத்துட்டு போவாங்க? எப்படி பேசுற? அவங்க பாவம்டா, அவங்க அப்பாவே அவங்க எதுவும் திட்டாரு. நான் இருக்கேன்னு அந்த கூட்டு வந்தேன். பட்டினா எங்க கூட்டு போங்க? அதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்கா? நம்மள விட்டாலாம் இல்ல, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. ஓ, அவங்க பண்ணதெல்லாம் நியாயம். சொந்தக்காரங்க தானே கூட சேர்ந்து பண்ணாங்க. ஏன்னு சொல்லலையே. அவ கேப்பார் பேச்சு கேட்டு ஆடுனா, அனுபவிச்சா. அவளை கூட்டு சேர்ந்து நாங்க தெரியலையே. அவங்க பண்ண சூழ்ச்சியில என் குடும்பம் மாட்டிக்கிச்சு. விஜி பேசுற பத்தி யாரும் பேசாதீங்க, யாரும் ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் பாத்துக்கிறேன். அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், இந்த நல்லவங்க என் வீட்டுக்கு தேவையில்லை. அம்மாடா, உங்க அப்பா உங்களை வைஃப் பண்ணி வச்சுக்கிறதுனால மட்டும்தான் நீங்க அம்மா, புரியுதா? மற்றபடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க பாவம்டா, ஏன்டா இப்படி பேசுற? இப்படி பேசுற? அதான சொன்னேன், இங்க நடக்கிறது யாரும் தள்ளிடக்கூடாதுன்னு. நீ அம்மா பேசுவ? அவரு அவங்க வீட்டுல பேசுறது நீ எதுக்கு வாய் திறக்கிற? இல்லைங்க. உனக்கு இந்த வீட்டுல வாழணும் ஆசை இருக்கா, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போன ஆசை இருக்கா? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? அதுக்கு மேல உன் குரல் கேட்டதுன்னா அதுக்கப்புறம் நீ நடை கட்டணும், புரிஞ்சுக்கோ. புரியுதுல? இன்னும் வாய் திறக்கலங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது. விடுங்க மாமா, அவங்க யார் பேச்ச கேட்க மாட்டாங்க. விடுறா அவங்க உள்ள. முடியாதுன்னு சொல்லிட்டல, சொல்லாலும் முடியாது. எங்கடா போவாங்க? என்ன போட்டோம், பிறகு என் கூட இருக்காங்க. அந்த கெட்டவங்களுக்கு பேசக்கூடாதுடா. திருப்பி வாழ சொல்லுங்க, நாங்களும் வாழ வேணாம் நான் சொல்றோம். இந்த வீட்டுல சேர்க்க முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். மூஞ்சுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். அசிங்கப்பட்டது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா குடும்பமா கம்பி என்னணும். பேசுறாடா, அவங்க பண்ணலன்றல. அவங்கள வெளியே போக சொல்லுங்க, என் வீட்டுல நிக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. அவங்க எங்க போவாங்க? என்ன போட்டோம், வெளியே போக சொல்லுங்க. அவங்க இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்கன்னா நீங்களும் போலாம். என்ன பேச்சு பேசலாம்? அவங்கதான் உனக்கு முக்கியம்னா நீ அவங்க கூட போ. நாங்க முக்கியம்னா எங்க கூட இரு. ஆனா அவங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க.
ஐயோ திருந்தாலாவது மிரட்டி இரட்டி உள்ள சேர்ப்பாங்க, அதையும் காணுமே. ஏன் வெளியே தான் போகணுமோ? அது எங்க ஆளு காணும்? இதுக்கு திட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அளவுக்கு இதுக்கு எஞ்சாய்க்கு ஒரு மனசு மாறும். அதே தான் சரிதான். பாருங்கப்பா, நாங்க எதுவும் ஆகிய திறந்து மரியாதை கெட்டோம். குடும்பமா பேசிட்டு இருந்தா வந்துருச்சுங்க, வெளியே போங்கன்னு. நான் போக மாட்டேன், அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? நீங்க யாரு? எப்ப அவங்க தான் முக்கியமோ அப்ப உங்களுக்கு நாங்களும் முக்கியம் இல்லை, எங்க வீடும் முக்கியம் இல்ல. எங்ககிட்ட எதுவும் நீங்க பேச தேவையில்ல. பேசாதடா. எனக்கு மனசு இறங்க மாட்டான். எங்க போனா இவ்வளவு கத்து கத்துற ஆளே காணும். இந்த சரியா இருக்கும்.